அட என்னண்ணா சொல்கிறீங்க? பிரெட் ஆம்லெட்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாரி தாங்க இருந்துச்சு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு, நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்றீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த அண்ணன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய கிளாஸில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு, அதில் சால்ட்லாம் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கினாருங்க. அந்த முட்டையை கலக்கி எடுத்ததுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த பேனில் ஊற்றிடுறாருங்க. அந்த அண்ணன் பேனில் ஊற்றி அதுக்காக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்களும் அந்த மாதிரியான பிரெட் ஆம்லெட் ஒன்று சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2 பிரெட்லையுமே புதினா சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த அண்ணன் போட்டுக்கிறாருங்க. போட்டதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த ஆம்லெட் மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் பெப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நல்லா அதிகமாக போட்டுக்கிறாருங்க. அந்த அண்ணன் நல்லா அதிகமாக போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, நல்லா வேக வச்சுக்கிறாரு. வெந்ததுக்கு அப்புறம் அது நல்லா மடித்து எடுத்துக்கிறாரு. மடித்து எடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கினாரு. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அது சின்ன சின்ன பீஸாக 4 பீஸாக கட் பண்ணிடுறாருங்க. அந்த அண்ணன் கட் பண்ணதுக்கப்புறம் மைனஸ் டொமேட்டோ சாஸ்லாம் வச்சு தந்தாரு பாருங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் பார்த்தேன் வேறு லெவலில் தான் இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டது 30 ரூபா சொல்கிறாருங்க.